உலகமே பாராட்டும் அளவிற்கு முருகன் முத்தமிழ் மாநாடு நடைபெற்று இருப்பதால் எதிர்க்கட்சியினர் வசைபாடத்தான் செய்வார்கள். அவர்களும் பாராட்டும் வகையில் அரசு செயல்படும் என இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் 2000வது குடமுழக்கு விழா மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே பரசலூர் கிராமத்தில் உள்ள தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான விரட்டேஸ்வரர் கோயிலில் நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளரிடம் பேசினார். திமுக ஆட்சி அமைந்த பிறகு இன்றுடன் 2005 கோவில்களுக்கு குடமுழுக்குகள் நிறைவு பெற்றுள்ளது. திருப்பணிகள் மற்றும் குடமுழுகிற்கு முதன்மையான ஆட்சியாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அமைந்துள்ளது. ஆதீனங்கள் ஒரு சேர இந்த ஆட்சியோடு இணக்கமான இருந்து பக்தி பரவசத்தோடு ஆட்சியை ஆதரிப்பது கடந்த காலங்களில் இல்லை. முருகன் மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானங்களை அனைவரும் எப்படி ஆதரிப்பார்கள் என கேள்வி எழுப்பினார். எதிர்த்தரப்பினர் கருத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு எதிர்மறையான நிலையற்ற இந்து சமய அறநிலைத்துறை தயாராக இல்லை. முருகன் முத்தமிழ் மாநாடு இவ்வளவு சிறப்பாக நடைபெறும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. பலர் பல்வேறு வகையிலும் போராட்டங்களை தூண்ட பார்த்ததாகவும் அனைத்தையும் மீறி உலகமே பாராட்டும் அளவிற்கு முத்தமிழ் மாநாடு நடைபெற்று இருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் இவ்வளவு பெரிய வரவேற்பை கண்டு எதிர்க்கட்சிகள் எப்படி பாராட்டுவார்கள் எனவும் அதை பற்றி வசைபாடத்தான் செய்வார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் அவர்களே இந்த ஆட்சியை வாழ்த்தும் அளவிற்கு செயல்பட்டு கொண்டிருப்பதாக கூறினார்.